Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் நேயர்களே, என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கே டிப்ளமோ ஐடிஐ படிப்புகள் பற்றி பேச போகிறோம். உயர்கல்வி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. டிவியை பார்க்க வேணாம், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. முக்கியமாக பேசுகிறதுக்கு முன்னாடி டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன குரூப்பு, என்ன மார்க்கு, கட் ஆஃப் எவ்வளவு, இல்லை நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்கோன்னா அது சம்மந்தமான விஷயங்கள், உங்கள் கம்யூனிட்டி, இந்த மாதிரியான டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்போது அது குறைந்து இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. இன்றைக்கு நேயர்களோட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக கல்வியாளர் திரு பால் பிரதாப் ஜெயராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். உலகெங்கும் உள்ள தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். சார், இப்போ எல்லாரும் ஒயிட் காலர் ஜாப் நோக்கி தான் வேகமாக போகிறாங்க. இன்ஜினியரிங்க்கு லட்சக்கணக்கில் போகிறாங்க. அதில் அதிகமாக சம்பளம் கிடைக்குது அப்படின்னு அதுக்கு போகிறாங்களா, இல்லை டக்குன்னு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறாங்களா? ஒரு படிப்பை நோக்கி இவ்வளோ பேர் போகும்போது இன்னொரு பக்கம் அப்படியே கேப் விழுந்துருது. இதை எப்படி பார்க்குறீங்க உங்கள் அனுபவத்தில்? ரொம்ப நாளாகவே சவுத்தை பொறுத்த வரைக்கும் சயின்ஸஸ்க்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிசனுக்கு. ஓகே. இதே நீங்கள் டெல்லி மாதிரி இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எக்கனாமிக் சீட் வாங்குறதுக்கு 100% இல்லாமல் முதல்ல இன்டர்வியூக்கே கால் வராது. ஓகே. அது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சென்ட் ஸ்டீஃபன்ஸ் மாதிரி ஒரு கல்லூரியில் விண்ணப்பிச்சாங்கன்னா 100 குறைஞ்சி ஒரு மதிப்பெண் இருந்தால் கூட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் அர்த்தம். இல்லை ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் எது பார்த்தாலும் அங்கே அப்படி தான் இருக்கும். இங்கே ட்ரெடிஷ்னலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த பேக்ரவுண்ட்லேயே தான் இங்கே போயிட்டு இருந்திருக்கு சவுத்தை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல விதமான பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வந்துச்சு. நிறைய இங்கே தொழில் வளர்ச்சியும் உண்டு. ஓகே. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை, ரெண்டாவது தலைமுறை உங்களுக்கு அறிவியல் நல்லா புரிஞ்சு வரும்போது அவங்களுக்கு விஷயம் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். ஓகே. என்ன படித்தா வேலைக்கு போகலாம் அப்படின்றது ஒரு தெரியும். அப்புறம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் மென்ட்ரிங் வேறு பண்ணுவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் வரும்போது தம்பி, தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மென்ட்ரிங் பண்ணுவாங்க. அதை பியூர் மென்ட்ரிங்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்பு தன்னால் அமைஞ்சிடும். சொந்தக்காரங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே வந்துகிட்டே இருக்கும், தவிர்க்க முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு காரணமானு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. சரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பயோடெக்னாலஜியை நோக்கி ஓடின காலத்தில் எல்லாரும் பயோடெக்னாலஜியை நோக்கி ஓடிட்டுருப்பாங்க. எல்லாரும் நேனோ டெக்னாலஜியை நோக்கி ஓடுற ஒரு காலத்தில் எல்லாரும் நேனோ டெக்னாலஜியை நோக்கி ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங்கிறது ஒரு சேஃப் பெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு டிகிரி தான். இப்போ எங்ககிட்ட கூட கவுன்சிலிங் வந்தவங்க ஒரு டிகிரி தான் படிக்க முடியும், என்ன படிக்கலாம். சரி, ஒரு நேரம் இருக்காங்க, பேசிட்டு தொடருவோம். தஞ்சையிலேருந்து ரித்தீஷ், வணக்கம். உங்கள் கேள்வி கேளு. ஹலோ. வணக்கம். ஹலோ. இணைப்பில் இருக்கிறீங்க? சார், நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன். ம். இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு இப்போ ஸ்கோப் இருக்குமா? நான் படித்து முடிஞ்சோன்னா ஜாப் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா? சரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த நேர் அழகாக கால் பண்ணி கேட்டிருக்காரு. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு மனசில் இருக்குது. ஒரு ஆர்வத்தின் காரணத்தினால தான் அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு யோசிச்சிருப்பார். சில கனவுகளோட 11th கூட கம்ப்யூட்டர் சயின்ஸை தேர்ந்தெடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு வந்திருக்காரு. வரப்போகிற காலகட்டத்தில் எல்லா பிரிவுக்கும் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நம்ம தயாராக இருக்கணும்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணணும். அப்டேட்னா முன்பு மாதிரி ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கணுன்ற மாதிரி இருக்காது. ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கம்பெனியில் ஒர்க் பண்ண பிறகு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 2 days இன்டர்னல் ஆடிட்டர் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் அவங்க தேர்ச்சி பெற வேண்டியிருக்கும். இது எடுத்தோன்னே இப்போவே படிக்க முடியாது. இப்போ கூட நிறைய இடத்துல அப்படிப்பட்ட கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் ஒரு கம்பெனியில் அனுபவம் ஒரு 2-3 வருஷம் வந்துச்சுன்னா இதுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். அப்போ அந்த மாதிரி படிப்பாங்க. படிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அதுலேயே அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு லீட் ஆடிட்டருக்கான ஒரு கோர்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து படிச்சுட்டே வரணும். இப்போ இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸுமே மாறிக்கிட்டே வரும்.
ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, கோபால்னு ஒன்று இருந்துச்சு. இனி யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க லெகசியாக இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஒழிய வேறு அதுக்கு ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இருக்காது. ஸோ என்னென்ன வருதோ அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். இப்போது நமக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அடுத்த கட்டமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் தயாராகணும். பட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்ம பொதுவான ஒரு தகவலையும் கூடவே சேர்த்து கொடுத்துடலாம் மிச்ச நேயர்களுக்காக. கம்ப்யூட்டர்லலாம் ஒரு பெரிய அளவுக்கு வல்லுநராக வரணும்னா கணக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு மேற்கொண்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை மேற்கொண்டு எம்சிஏ அப்படி படிக்கிறது இன்னும் ஒரு பெரிய சாதனையாளராக வரத்துக்கு உதவும். இல்லை பிஎஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போக முடியும், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போக முடியும். அப்படி போனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபிசிக்ஸ் படிச்சுட்டோம் எம்டெக் போக முடியும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிட்டோம் எம்டெக் ஐடி, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதெல்லாமே போக முடியும். ஸோ ஒரு மேத்ஸு அப்படி இல்லை ஸ்டாட்ஸு இல்லை ஃபிசிக்ஸு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோடு போகும்போது ஃபிசிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் ஹார்ட்வேர் வரப்போகிற குவாண்டம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும். மேத்ஸ் இருந்தாலும் குவாண்டம்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ்லேயும் பெரிய அளவுக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, நன்றி. அடுத்த நேயர் கடலூர்லேருந்து சுப்புராயலு. வணக்கம், கேள்வி கேளு சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். பிடெக் ஐடி முடிச்சிருக்காரு. பிடெக்கா? பிடெக் ஐடி முடிச்சுட்டாரு. சரி. அது வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு மன வேலையில் இருக்கிறாரு. அடுத்த ஸ்டெப்பு என்ன போகலான்னு சாரை கேட்கலான்னு ஒரு ஐடியா. அடுத்து படிக்கிறதுக்கா? ஆமா சார், அடுத்த ஸ்டெப் வேலை கிடைக்கல. பிடெக் படிச்சுட்டு நிறைய பேர் படிச்சிருக்காங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, படிக்கிற வேலை ஏதாவது படிச்சாலும் வேலை கிடைக்குன்ற மாதிரி ஒரு இது அப்பா தம்பி பேசிட்டு இருக்கான். சரி. அதனால அவனுக்கு ஒரு ஏதாவது வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் அதை போய் வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் சார். சரி, ஓகே. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கார். ஒரு பிடெக் ஐடி முடிச்சிட்டாரு, எதிர்பார்த்த வேலை அமையல, இன்னும் வேலை அமைய மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்த மாதிரி நிறைய பேர் முடிச்சுட்டு வராங்க. இப்போது சில மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவில் வர்றதுனால கொஞ்சம் காலதாமதமாக ஆயிட்டு இருக்குது. ஸோ மேற்கொண்டு படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் போதுமான அளவுக்கு படிச்சிருக்கார். மேற்கொண்டு பொறியியல் துறையில் படிக்கிறதோட வேற ஒரு துறையை அவர் தேர்ந்தெடுத்து படித்தாருன்னா அவருக்கான வாய்ப்புகள் ரெட்டிப்பாகிற மாதிரி ஒரு துறையை அவர் பார்க்கலாம். ஒருவேளை இப்போ ஐடி படிச்சிட்டாரு, மேற்கொண்டு முதுகலை பட்டம் வந்து ஒரு எம்பிஏ தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மனித வளமோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லை ஒரு ஃபினான்ஸோ இல்லை ஒரு சிஸ்டம்ஸோ அப்படி படிக்கிற மாதிரி யோசிக்கலாம். இல்லை சோஷியல் ஒர்க், எம்ஏ சோஷியல் ஒர்க் அப்படிப்பட்ட ஒரு பிரிவுக்கு போகிற மாதிரி யோசிக்கலாம். இல்லை ஜேர்னலிசம் இல்லை சட்டம் படிக்கலாம், லா படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பட் கம்ப்யூட்டர்ஸில் மேற்கொண்டு படிக்கிறது வந்து இப்போத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை அவர் மேற்கொண்டு படிக்கணும்னா கேட் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு உதவித்தொகை மாதம் ஒரு 25,000க்கு மேலே கிடைக்கும். யாரையும் அவர் நம்பி இருக்க வேண்டாம். அப்படி படித்து பாஸ் பண்ண பிறகு எம்டெக் சேர்ந்து படிக்கிறது ஒரு பரிந்துரை பண்ணலாம். இல்லை நமக்கு நல்ல கல்லூரியில் கிடைக்குது, அரசு கல்லூரியில் கிடைக்குதுன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி கிடைக்கும். எம்டெக்கில் வந்து அவ்வளோ சிரமம் இருக்கிறது இல்லை, சீட்ஸ் கிடைக்கிறது. பட் அது முடித்த பிறகு திருப்பி ஒரு கேள்விக்குறியாக அமையக்கூடாது. அந்த 2 வருஷம் வேறு பிரிவுக்கு போயிடலாம். சோஷியல் ஒர்க்கர், ஜேர்னலிசமாக அந்த மாதிரி போயிட்டு வர முடியுமான்றது பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸில் படிக்கணுன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு அதுக்கு என்ன தேவையோ, ஒருவேளை நெட்வொர்க்கிங் படிக்கணும்னா அந்த மாதிரி படிச்சுக்கலாம், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே ஒரு பாதியை தேர்ந்தெடுத்து போகலாம். சீக்கிரம் அவருக்கு ஒரு இது அமையணும்னு நம்முடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், சோர்வடைய வேண்டாம், வாய்ப்பு சீக்கிரமாக அமைஞ்சிடும். சரி, நன்றி. அடுத்த நேயர் ஜெயங்கொண்டத்திலிருந்து அருணகிரிநாதர். வணக்கம், கேள்வி கேள்வி. ஹலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். நான் வந்து டிப்ளமா படிக்கிறதுக்கு ஆசை இருக்குது சார். இன்னும் 96 கட்டமாக தான் சார் இருக்கு. சரி, ஹலோ சொல்லுங்கள். 96 கட்டா போகுது சார். கவர்மெண்ட் காலேஜில் டிப்ளமா ட்ரிபிள் இ கிடைக்குமா சார்? சரி, ஓகே. அதாவது இவர் 96% மதிப்பெண் வாங்கியிருக்க மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். 10th டிப்ளமோ ட்ரிபிள் இ கிடைக்குமான்னு கேட்குறாரு. டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குமான்ட்டுன்னு நல்லாவே கிடைக்கும். எந்த ஒரு ஐயமும் இருக்க வேண்டாம். இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளில் கூட கிடைக்கும். அவங்க அதுக்கு தயாராக இருக்கணும். அந்த ஊரை விட்டு ஊர் வந்து சேர்ந்து படிக்கிறதுக்கு மெட்ராஸில் இருக்கக்கூடிய சிபிடி இப்படிப்பட்ட இடங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கூடவே ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பெரும்பாலும் டிப்ளமோன்னு சொல்லும்போது 3 வருஷம் டிப்ளமோ தான் நமக்கு நினைவுக்கு வரும். எல்லா இடத்துலையும் 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் தான் இருக்கும்.
இதை தாண்டி வெள்ளூரில் காட்பாடியில் பார்த்தீங்கன்னா NTTFன்னு இருக்கும், 4 years டிப்ளமோ. ஓகே. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான். டூல் அண்ட் டை மேக்கிங்கில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட கோர்ஸை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு மனசில் ஒரு சந்தேகம் என்ன இருந்துகிட்டே இருக்குன்னா, ரெகுலர் டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் போனால் 1 year குறைவாக படிக்கலான்ற மாதிரி. ஸோ NTTFல 4 வருஷம் படிச்சுட்டு போனால் அந்த சலுகை உண்டானா நிச்சயமாக உண்டு. அதுக்கான ஜிஓ பிறப்பிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ NTTFலையும் படிச்சுட்டு போகலாம். NTTFல படிக்கும்போது ஒரே விஷயம் என்னென்னா, நிறைய ப்ராக்டிக்கல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ அதையும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நேயர் கூட டிப்ளமோ படிச்சுட்டு மேற்கொண்டு இன்னும் படிக்கணுன்னாலும் அவர் அந்த தொழில்துறையை சார்ந்தே கூட படிச்சுட்டு கூட போகலாம். சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், இந்த 4 ஆண்டு டிப்ளமோ பற்றி சொன்னீங்க, அதில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது? அதில் வந்து NTTFன்றது வந்து நெட்டூர் டெக்னிக்கல் ட்ரேட் ஃபவுண்டேஷன், மோஸ்ட்டாக டூல் ரூம் டிசைனிங்கில் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ டூல் ரூமுக்கு அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு விண்ணப்பும் போது இவங்க விண்ணப்பிக்கிறாங்க, வேறு ஒருத்தவங்க விண்ணப்பிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வெளிநாடு போகணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம்லாம் உண்டு. இதை படிச்சுட்டும் வந்து நிறைய பேருக்கு வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிட்டே வருது. ஸோ டூல் ரூமில் பார்த்தீங்கன்னா டூல் அண்ட் டை மேக்கிங் பண்ணுவாங்க, அதுலேயும் ஒரு சூப்பர்வைசர் ஆவாங்க, அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவாங்க, மேனேஜர் ஆவாங்க, ஹெட் எல்லாம் இருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்து இருக்குது, அந்த எந்த மாதிரியான கம்பெனின்றதை பொறுத்து அந்த அளவுக்கு பதவி உயர் போயிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கம்பெனியில் போயிட்டோம்னா இந்த பிரிவு அப்படியெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் டெக்னிக்கலில் இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி துறையில் இருக்காங்க, இல்லை ஃபினான்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்காங்கன்னா, அவங்க நிர்வாக இயக்குனர் ஆகிறது வரைக்கும் எல்லா வாய்ப்புகளும் உண்டு. MD வரைக்கும் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால எந்த ஒரு இதுவும் வேணாம். என் அனுபவத்தில் நான் பல கம்பெனிஸ் ஏறி இறங்கியிருக்கேன், 1000கணக்கான கம்பெனிஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன். பார்க்கும்போது டிப்ளமோ படித்தவங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் மேனேஜராக இருப்பாங்க, அவங்க கீழே இன்ஜினியரிங் படித்தவங்க பணி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடுவோம். பாண்டியன் சாத்தூர்லேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. வணக்கம் சார். சார், நம்ம பொண்ணு வந்து இந்த வருஷம் +2ல வந்து 286 மார்க் எடுத்து கட் ஆஃப் வந்து 128 வருது. சரி. அவங்க பிஎஸ்சி அக்ரிக்கு ஆசைப்பட்டாங்க. அது அப்போ போட்டு வச்சிருக்கிறோம், ஆனால் அது இந்த கட் ஆஃபுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே வந்து டிப்ளமோவில் பண்ணலாமா சார், இந்த அக்ரியை, பிஎஸ்சி அக்ரி? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறாரு, மார்க்கு குறைஞ்சிருச்சு அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். 10th ஒரு முக்கியமான கட்டம் வாழ்க்கையில். அதை வெற்றிகரமாக உங்கள் பொண்ணு முடிச்சிருக்காங்க. ஒருவேளை முதல் தலைமுறையில் கூட வந்திருக்கலாம். ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 120 வருது. பிஎஸ்சி அக்ரி படிக்கணும். பிஎஸ்சி அக்ரின் போது நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, பிஎஸ்சி அவர் +2 முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதான் +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி அக்ரி போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பிஎஸ்சி அக்ரின்னா மிச்ச பிஎஸ்சியோட 3 வருஷம் அப்படின்ற மாதிரி நனவில் வச்சுக்க வேண்டாம். பிஎஸ்சி அக்ரின்றது 4 ஆண்டு கால படிப்பு. ஸோ நல்ல ஒரு படிப்பு. அக்ரிகல்ச்சரில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி முடித்த பிறகு ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னா எம்எஸ்சி முடித்த பிறகு கூடுதலாக கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஸோ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கும்போது கூடுதலாக கிடைக்கும், பிஎஸ்சி படிக்கும்போது இன்னும் கூடுதலாக கிடைக்கும். பட் இன்றைக்கி காலகட்டத்தில் நான் எப்படி சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கும்னா படிக்கலாம். ஓகே. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி உடைய சயின்சஸ் டிப்ளமோ கிடையாது, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இருக்குது. பிடெக் அக்ரிகல்ச்சருடைய டிப்ளமோ 3 years டிப்ளமோ இருக்குது. அது கிட்டத்தட்ட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி தான் வரும். ஸோ அது மாதிரி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அதை தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம். தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு மேற்கொண்டு இன்ஜினியரிங் படிக்கும்போது அக்ரிகல்ச்சர் போகிறதுனா போகலாம், இல்லை மெக்கானிக்கல் எடுக்கிறதுனா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் மட்டும் பிடெக்கில் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா வேறு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அவங்க நிச்சயமாக அந்த கேள்வி கேட்பாங்க, அதை படிச்சுட்டு ஏன் இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைப்பாங்க. பட் அதுக்கு பதிலாக மெக்கானிக்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடுதலாக அமையும். அதை தாண்டி நீங்கள் அக்ரிகல்ச்சரில் போனனாலும் போக முடியும். சரி, நன்றி. அடுத்த நேயர் காமாட்சி. வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் கேட்குது, தொடர்ந்து பேசுங்க. சார் இல்லை சார், என் பையன் வந்து டிப்ளமோ 2nd year படிக்கிறான் சார் மெக்கானிக்கலில். இப்போ அது வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இன்ஜினியரிங் படித்தாதான் வேல்யூவா சார், இல்லை இந்த இதுலேருந்து வேலைக்கு போகலாமா சார்? சரி. அதாவது ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கேட்குறாங்க, பையன் மேலே அவ்வளோ அக்கறை. 2nd year மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்காப்புல. 3 வருஷம் முடித்த பிறகு வேலைக்கு போயிடலாமா,
இல்லை மேற்கொண்டு படிக்க போகலாமா, எப்படி அமையோன்ற மாதிரி சில ஐயப்பாடுகள் அவங்க மனசில் இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ டிப்ளமோ படித்த கையோட வேலை கிடைக்கிதுன்னா சேர்ந்துடலாம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கும், எந்த ஒரு தடையும் கிடையாது, வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போன பிறகு மேற்கொண்டு படிப்பை ஒரு 3-4 வகையில் தொடரலாம். ஒன்று பார்த்திங்கன்னா பார்ட் டைம் படிக்க முடியும். பார்ட் டைம் படிக்கும்போது வந்து ஈவினிங் காலேஜ் 6:30க்கு சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஷிஃப்ட்டை பொறுத்து, அவங்க எந்த ஷிஃப்ட்டில் போகிறாங்க, ஒருவேளை 6 to 2 ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ஈவினிங் காலேஜ் போகிறாங்கன்னா போகலாம், இல்லை 9 to 5 ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு போகிறனாலும் போகலாம். ஒரு வேளை போக முடியலன்னா அசோசியேட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ்னு கல்கட்டாவில் இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்னு இருக்குது. மும்பையில் வந்து கிராஜுவேட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பொறியியலுக்கு நிகர். இது வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம், ஆனால் ஃபீஸ் ரொம்பவே கம்மி. ஸோ படிக்கிற செலவு குறைவு, ஆனால் வந்து கடினமாக இருக்கும் தேர்வு முறைகள். ஸோ இது பாஸ் பண்ணும் பட்சத்தில் அவங்க இன்ஜினியரிங் மட்டும் அங்கீகாரம் ஆக மாட்டாங்க. இன்னும் ரொம்ப இந்தியாவிலேயே எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மாதிரி தேர்வு கூட இந்த தகுதி வந்து போதுமானது. ஸோ இதை வந்து அவங்க டிகிரியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க ஐஏஎஸ் எழுதணும். இல்லை இந்திய அரசில் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸில் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் மாதிரி பிரிவு இருக்குது. ஸோ அந்த பிரிவும் அவங்களால எழுதி போக முடியும். ஸோ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னா பொறுமையாக செக்ஷன் ஏ செக்ஷன் பி இப்படி ஏஎம்ஐ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒன்றும் அவசரமே கிடையாது. வேலையில் பாட்டுக்கு அனுபவம் கூடிக்கிட்டே இருக்கும், பதவி உயர்வு கிடச்சிட்டே இருக்கும். ஒரு நாள் அடைவில் பார்த்திங்கன்னா அவர் இன்ஜினியராக மாறிடுவார். இல்லை அவர் இன்ஜினியரிங் பகுதி நேரம் சேர்ந்து படிக்கிற மாதிரி வந்தாலும் அதுவும் சேர்ந்து படிச்சிடலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் தஞ்சையிலேருந்து சஞ்சனா. வணக்கம், கேள்வி கேள்வி. நான் சஞ்சனா பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. 157 கட் ஆஃப் சார். பேராமெடிக்கல் கோர்ஸ் கிடைக்குமா சார்? பேராமெடிக்கலா? எம்எல்டி ரேடியாலஜி கார்டியல் இந்த மாதிரி. என்னம்மா? எம்எல்டி ரேடியாலஜி இந்த மாதிரி கவர்மெண்ட் நாலேஜ் இந்த மாதிரி இருக்குமா சார்? ரேடியாலஜி. எம்எல்டி. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக கால் பண்ணியிருக்காங்க. ஒரு துணிவோடு தான் இருக்கிறாங்க. ஸோ பெரிய வெற்றியாளராக வருவாங்கன்றது இதுலேயே தெரியுது. டைரெக்டாக கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து மதிப்பெண்களில் தான் அவங்களுக்கு சந்தேகம் வருது. மதிப்பெண் குறைவாக இருக்குது, ரேடியாலஜி கிடைக்குமா? சில இடத்துல இன்டெகிரேட்டட் 5 years கோர்ஸ் வச்சுருக்காங்க, எம்எஸ்சி ரேடியாலஜி, மெடிக்கல் இமேஜிங் சயின்ஸு. ஸோ அப்படி கூட அவங்க மைண்டில் இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம். +2 பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இந்த மதிப்பெண்களுக்கு வந்து அரசு கல்லூரியில் கிடைக்குமான ஒரு கேள்விக்குறி தான். ஓகே. பட் நுழைவுத் தேர்வு எழுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெள்ளூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி வெள்ளூரில் வாய்ப்பு இருக்குது. அது இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் தான் ட்ரை பண்ணணும். இதை தவிர ஒரு சில விஷயங்கள் அவங்க கவனிச்சாங்கன்னா நல்லாவே அவங்க கற்றுக்கலாம். எங்கே சேர்ந்தாலும் தனியார் இதில் வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்க தேர்வு பண்ணுற கல்லூரி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 பெட் ஹாஸ்பிட்டலோட அட்டாச்சாக இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜை தேர்ந்தெடுக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான பெட்ஸ் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட வச்சுருப்பாங்க. பட் ஒரு 500 பெட்டாச்சும் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னா பல விதமான கேசஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு வேணும். இந்த கோர்சஸ் எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தியரி படிக்கிறதோட நிறைய ப்ராக்டிகல்ஸ் தான் வரும். இந்த ஒரு மாதத்துக்கு வந்து இந்த மெஷின் பக்கத்துலேயே வச்சுருவாங்க. ஸோ அந்த மெஷினுக்கு வர எல்லா பேஷண்ட்ஸும் அவங்க தெரிஞ்சுட்டே வரும். அடுத்த மாதம் ரொட்டேஷனில் வேறு மெஷின் கிட்ட போவாங்க, ஸ்கேனிங் கிட்ட போவாங்க. இந்த மாதம் எக்ஸ்ரேயில் இருக்காங்கன்னா அடுத்த மாதம் வேறு. ஸோ இப்படி அனுபவம் பூர்வமாக கற்றுக்கிட்டே வருவாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மதிப்பெண் இல்லைன்றதுனால இந்த படிப்பை நல்லா படிக்க முடியாதுன்றது இல்லை, நல்லாவே படிக்க வரும். இந்த கோர்சஸில் இன்னொன்றும் இருக்குது. ஒன்று வந்து டிகிரி கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் CMAI ரெக்கக்னைஸ் கோர்சஸ்ன்னு 2 years டிப்ளமோ இருக்குது, 3 years டிப்ளமோ. இது வந்து நம்ம நாட்டில் அரசாங்கத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. பட் வெளிநாடுகளில் சில நாடுகளில் இப்போ UK மாதிரி கண்ட்ரீஸில் CMAI ரெக்கக்னைஸ் டிப்ளமோனா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம நாட்டிலையும் பணிக்கு அமர்த்துவாங்க, தனியார் மருத்துவமனைகளில் பணிக்கு அமர்த்துவாங்க. ஸோ ஒரு வேளை அவங்க வீடு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் இருக்குது, நிறைய அந்த தனியார் இந்த மாதிரி கோர்சஸ் ரன் பண்ணுறவங்க ஃபீஸ் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் ரெய்னிலலாம் அந்த கோர்ஸ் ரன் பண்ணும்போது இதுக்குன்னு ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க கோர்ஸை. ஸோ அப்படி சேர்ந்து படிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பேஷன்ஸ் வருவாங்க, அவ்வளோ கற்றுக்க முடியும். மேற்கொண்டு அப்படியே பயணித்து போயிட்டு வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் தஞ்சாவூர்லேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க ஆனந்த். சார் நான் ஆனந்த் மாதாவரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். கிராஸ் மேஜர் சப்ஜெக்ட் எடுக்கலாமா? இப்போ யூஜி வந்து நான் பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி ஒரு ஹெச்ஆர்லையோ இல்லை கன்சியூமர் சைக்காலஜி இந்த மாதிரி கிராஸ் மேஜர் பண்ணலாமா? இது பண்ணுறதுனால
என்ன பாதக சாதகங்கள் இருக்குன்னு கொஞ்சம் தெரியணும் சார். நிச்சயமாக நீங்கள் சைக்காலஜி படிச்சுட்டு ஹெச்ஆர் தேர்வு எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு தான், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் சைக்காலஜிலையும் அப்படிப்பட்ட பேப்பர்ஸ் படிச்சுட்டு வருவீங்க. ஸோ ஹெச்ஆர் தொடர்ந்து படிக்கிறது நல்லது. கன்சியூமர் பிஹேவியர் படிக்கிறதுல அவ்வளோ வேலை வாய்ப்புகள் நான் பார்க்கல. ஸோ அதை நீங்கள் தவிர்த்துடலாம். ஒருவேளை எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணி அதில் நீங்கள் கன்சியூமர் பண்ணுறீங்க, இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னா அதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதில் சாதகம் என்னன்றது நம்ம இப்போ ஒரு குறுகிய நேரத்தில் பார்த்தோம். பாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் அரசு வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹைகோர்ட்டில் சில உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன்லேயும் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஜி பிஜி சேம் சப்ஜெக்டில் இருந்தால் தான் ஒரு வேளை நீங்கள் ஒரு +2க்கு டீச்சர் ஆகணும்னு யோசித்தாலோ, காலேஜுக்கு லெக்சரர் ஆகணும்னு, இப்போ நீங்கள் வந்து மேற்கொண்டு எம்பிஏ ஹெச்ஆரில் படிக்கிறீங்க, எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சுட்டு ஒரு கல்லூரியில் ஒரு உதவி பேராசிரியராக சேரும்போது ஒரு சிக்கல் வரும். ஓகே, இளங்கலை பட்டம் அதிலே இருக்கணும், பிபிஏ இருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து அது எழுதப்படாத ஒரு சட்டமாகவும் கோர்ட்டுடைய ஒரு தீர்ப்பாகவும் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அரசு வேலையிலையும் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரதுக்கு வாய்ப்புண்டு. பட் தனியாரில் மட்டுமே நீங்கள் பயணித்து போகிறீங்கன்னா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் மாதவன் உடுமலையில் இருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். நான் 12வது முடிச்சு சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்திருக்கிறேன் சார். அது எப்படி சார் வாய்ப்பு சார்? இல்லை, என்னது சார், புரியல. 12வது முடிச்சுட்டு சார் +2 முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் பிஇ படிக்கலாம். சிவில் படிக்கலான்னு இருக்கீங்க? ஆமாங்க சார். சரி, அது படித்து முடிச்சா பின்னாடி எப்படி சார் ஃபியூச்சர் வேலை நல்லா இருக்குங்களான்னு கேட்குறேன் சார். சரி, சிவிலுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஸோ இவருக்கு ஆர்வம் இருக்குது சிவில் படிக்கணுன்ட்டுன்னு. இப்போ வந்து விரும்பினாலும் விரும்பாகாட்டியும் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்குது. ஓகே, அது பெரிய அளவில் மாற்றங்களை உண்டு பண்ணிகிட்ருக்குது. இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு 6 மாதம் செலவாச்சு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கட்டுற மாதிரி 3D பிரிண்டர்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. விலையும் கம்மியாக இருக்குது, நேரமும் குறைவு, எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி பெரிய கல்வி நிறுவனம் முழுக்க 3D பிரிண்டிங்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டுருக்குது. இதுலேயும் மனசில் சில சந்தேகம் வரும், புதுசாக வந்திருக்கே இது வந்து நிலைக்குமா கொள்ளுமா அப்படின்றது. நிச்சயமாக நிலைக்கும். புதுசாக ஒரு மருத்துவத்தில் ஒரு இதை கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளாம் எப்படி அடாப்ட் பண்ணுவோமோ அந்த வேகத்தில் தான் அடாப்ட் ஆகி போயிட்டுருக்குது. எப்பவுமே எல்லா துறையிலையும் ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது. சிவில் படித்தவங்க சிவில் மட்டுமே செய்வாங்கன்றது இல்லை. ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாங்கன்னா ஒரு சில ஆண்டுகள் சைட் இன்ஜினியராக இருப்பாங்க, அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்படியே நிர்வாகம், அந்த மாதிரி துறையில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது, கவனம் செதறாமல் பண்ணுங்கன்னா நல்ல விதமாக வாய்ப்புகள் இருக்குது. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் பவானிலேருந்து கிருஷ்ணன். வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம், கேட்குதுங்களா? கேட்குது சார். வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து கிருஷ்ணன் பேசுகிறேங்க. சொல்லுங்கள். என் பொண்ணு +2 முடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்க வேண்டாம். சரி சார். என் பொண்ணுக்கு வந்து +2ல வந்து 176 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க. சரி, கவுன்சிலிங்கில் போட்டால் வெட்டினரியில் சீட் கிடைக்குங்களா? என்ன கம்யூனிட்டி சார் நீங்கள்? எம்பிசிங்க. சரி, 176 சார். வெட்டினரி கிடைக்குமான்னு கேட்குறேன். ரொம்ப தீர்வாக சொல்ல முடியலங்க வெட்டினரி கிடைக்குமான்றது. ஆனால் வெட்டினரி பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். நல்ல ஒரு பிரிவு. வெட்டினரி படித்தவங்க மேற்கொண்டு பயோடெக்னாலஜி, மேலாண்மை இப்படிப்பட்ட துறைகளுக்கும் மாறி போகலாம். நானோ டெக்னாலஜி இப்படிப்பட்ட துறைகளுக்கும் போகலாம். கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசித்து விண்ணப்பிக்காமல் விட்டுறாங்க. அதிகம் விண்ணப்பிச்சா தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும், விண்ணப்பிக்கலன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நல்ல ஒரு துறை, அதிகமான ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபுட் டெக்னாலஜி இப்படிப்பட்ட பிரிவுக்கெல்லாம் கூட போகிறாங்க. முக்கியமாக வந்து ஒரு வாயில்லா ஜீவனை பார்த்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. அண்ட் வெரைட்டி ஆஃப் கேசஸ் பார்க்கலாம். ரொம்ப நிறைவு இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாபில் இருக்கும். நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ பொதுவாக இந்த டிப்ளமோ ஐடிஐ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் கம்மியாக மார்க் வாங்கினவங்களுக்கான படிப்போ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒன்றால் இங்கே தான் போக முடியும், இதை தான் படிக்க முடியும் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களுக்கான படிப்பாக அது? ஆக்சுவலாக டிப்ளமோக்கு நல்ல கல்லூரிகளில் கட் ஆஃப் ரொம்ப ஹையாக வரும். அப்படி நம்ம அப்படி புரிஞ்சிக்க வேண்டாம்.
பட் ஐடிஐக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்க அங்கே வர்றது கிடையாது. அவங்க வந்து மேற்கொண்டு +1 +2 படிச்சுட்டு போகலாம். இல்லை குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி இருக்கும் பட்சத்தில் ஐடிஐக்கு வராங்க. ஆனால் ஐடிஐ பற்றி அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ வந்து சில பிரிவுகளுக்கு 10th முடிச்சிருக்கணும், சில பிரிவுகளுக்கு 8th முடிச்சிருந்தா கூட போதுமாக இருக்கும். 14 வயசு நிரம்பி இருக்கணும். ஆனால் இன்னொரு அதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிரிவை எடுத்து படிச்சிருந்தாலும் 18 வயசு நிரம்பியிருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். 18 வயசு நிரம்பாத பட்சத்தில் வேலைக்கு யாரும் சேர்க்கவும் மாட்டாங்க, நீங்களும் போய் பணியெலாம் அமரக்கூடாது. கன்னியாகுமரியிலேருந்து எபினேசர், வணக்கம். கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ, உங்கள் கேள்வி கேளுங்க. சார், நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலேருந்து சாந்தி பேசுகிறேன். சொல்லுங்கள். எங்கள் பையன் வந்து இப்போ தான் சார் +2 முடிச்சிருக்கான். கட் ஆஃப் வந்து 92.5 இருக்கான். சரி. கவுன்சிலிங் போட்டிருக்கு. பட் என்னன்னா, இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஜினியரிங் சொல்லிட்டு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் 1.5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. அது எந்த அளவுக்கு அது படித்தா வேல்யூ இருக்காங்க சார்? ஓகே, அதாவது நீங்கள் வந்து இப்போ +2 92 நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 4 ஆண்டு காலம் இன்ஜினியரிங் சேர்ந்து படிக்கலாம். நம்ம படிப்பு கல்வி முறையை எப்படி வச்சுருக்காங்கன்னா, 10 +2 +3. அந்த 10th வரைக்கும் முடிச்சிட்டாரு, 10 ஆயிடுச்சு, +2 முடிச்சிட்டாரு, +3 வந்து 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 3 குறைஞ்சி இருக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் 1.5 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு பட்டய படிப்பாக இருக்கும், இல்லை ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ பட்டய படிப்பாக கூட இருக்கலாம், பட் நிச்சயமாக அது வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அதை டிகிரின்ற அளவுக்கு அவங்க சொல்லி உங்களை நம்ப வைப்பாங்க, நீங்கள் நம்ப வேண்டாம், தவிர்த்துடலாம். அதை வச்சுட்டு நீங்கள் மேற்கொண்டு முதுகலை பட்டத்துக்கெல்லாம் போக முடியாது. மறுபடியும் நீங்கள் திரும்பி இங்கே தான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவீங்க. அதனால் இன்ஜினியரிங் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம், இதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துடலாம். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் விழுப்புரத்துலேருந்து ருத்ரமணி, வணக்கம். கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க. டிவி பார்க்க வேண்டாம். கேள்வி கேளுங்க. சார், இது வீட்டில் வந்து பிஏ முடிச்சு ஒரு 3 வருஷம் கேப் விட்டாங்க. இப்போ என்ன சார் படிக்கலாம்? பிஏ முடிச்சுட்டா? என்ன சப்ஜெக்ட் பிஏ பண்ணியிருக்காங்க? பிஏ தமிழ் சார், பிஏ தமிழ். பிஏ தமிழ் பண்ணியிருக்காங்க. 3 ஆண்டு கால இடைவேளை வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் வந்திருக்கு. பிஏ வந்து எப்படி நேரில் போய் படித்தாங்களா, இல்லை அஞ்சல் வழியாக படித்தாங்களா? இல்லை சார், நேரில் தான் சார், நேரில் தான், கரண்ட்டில் தான். காலேஜில் படிச்சிருக்கும் பட்சத்தில் மேற்கொண்டு அவங்க பிஎட் படித்தாங்கன்னா தமிழ் ஆசிரியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் படித்தாங்கன்னா தலைமை ஆசிரியர் ஆகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க எம்ஏ படிச்சுட்டு கல்லூரிகளில் உதவி பேராசிரியராகவும் போக முடியும். அப்படிப்பட்ட அவங்க இதை யோசிக்கலாம். ஸோ தமிழையும் தொடர்ந்து படிக்கணும்னா படிக்கலாம். இதை தாண்டி அவங்களுக்கு வேறு ஃபீல்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு வேளை லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கணும், வேறு ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பிரிவுகளும் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சட்டம் அந்த மாதிரி படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா படிக்கலாம். பட் நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன்னா, அவங்க வீட்டில் 3 வருஷம் இருந்துட்டாங்க, மேற்கொண்டு கல்லூரிக்கு போவாங்களான்ற ஒரு இது உங்களுக்கு இருக்குது. ஸோ அஞ்சல் வழியாக படிக்கிறதுன்னா அவங்க எதுனாலும் படிக்கலாம். பட் இந்த பிஏ டிகிரி அதை வச்சு தான் வேலை தேடுற மாதிரி வரும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் டிப்ளமோவை பற்றி. இப்போ எல்லாருமே அங்கே போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ சென்னை மாதிரியான நகரத்தில் ஒரு ஏசி மெக்கானிக்கையோ, ஒரு எலக்ட்ரீஷியனையோ, ஒரு பிளம்பரையோ வந்து ஆப்பில் கூப்பிடுற நிலைமைக்கு இருக்குது இன்றைக்கி பெருநகரங்களில். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த படிப்புகள் மேலே மாணவர்கள் ஏன் வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சென்னை மட்டுமே ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம பரவலாக பார்க்கும்போது சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது இது கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேவை மனப்பான்மையோட கம்யூனிட்டி காலேஜஸ் நிறைய பேர் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஒன்று 12th முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு ட்ரேட் மட்டுமே சொல்லி தருவாங்க. ஏசி மெக்கானிக் ஆகிறது எப்படி, இல்லை ஒரு பியூட்டிஷியன் ஆகிறது எப்படி, இல்லை ஒரு டெஸ்க்டாப் பப்ளிஷர் ஆகிறது எப்படி அப்படின்றதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ இதில் எப்படிப்பட்ட மாணவர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க. அவங்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு வேளை அவங்க அப்யூஸ் ஆகிருப்பாங்க, இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க. ஸோ முதல் சில மாதங்கள் வந்து அவங்களோட அதிகமாக 1-to-1 கவுன்சிலிங், லைஃப் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் ட்ரேடுக்கு கொண்டாடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கல்லூரிகள் இருக்குது. அது படிக்கிறவங்களும் நல்ல வெற்றியாளர்களாக தான் வந்துட்டுருக்காங்க.
ஸோ ஐடிஐ இந்த மாதிரி பிரிவுகளும் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சமூகம் முன்னேறி வர வர இப்போ நம்ம நகரமயமாக்குதல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக ஆயிட்டுருக்குது. அப்படி ஆகும்போது அடுத்த படிநிலையை நோக்கி தான் எல்லாருமே போகணுன்ற மாதிரி ஒரு விருப்பத்தை தெரியப்படுத்துவாங்க. சரி, நேருக்காங்க பேசிடுவோம். அம்சவள்ளி கரூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. சார் எங்கள் பாப்பா 12வது முடிச்சிட்டாங்க சார். 12வது வந்து 452 மார்க்கு சார். அவளுக்கு ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்தா, என்ன மறுபடியும் எடுக்கிறது, எதுக்கு படித்தா வேல்யூ இருக்கும் அப்படின்னு அவள் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். அவங்களுக்கு ஆர்வம் எதில் மார்க்கு? அவ எதுலன்னா என்ன படிச்சா வந்து எதுக்கு வந்து வேல்யூ இருக்கும், அதை பார்த்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா இன்ஜினியரிங் இல்ல மெடிக்கலும் போகல அப்படின்ட்டா. சரி, ஓகே. ஸோ இவங்க வந்து வேலையில் கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியுது. +2 நல்லபடியாக மார்க் வாங்கியிருக்காங்க, 450 60 அது மாதிரி வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் குரூப்புன்றாங்க. அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க. ஒரு 5 ஆண்டு காலம் படிக்க முடியும்னா கெமிஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நல்லாவே வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க இன்ஜினியரிங் ஆர்வம் இல்லைன்ட்டாங்க, அலைட் ஹெல்த் சயின்ஸ் மெடிக்கலும் இல்லைன்ட்டாங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து இது எல்லாத்தையோட கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பிஎஸ்சி படித்தாலுமே வேலை இருக்கும், எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. ஆனால் அவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் எங்கள் வீடு இங்கே இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துலேயே எனக்கு வேலை வேணும்னா கிடைக்காது. அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வரத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வேலை கிடைக்கும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரின் போது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே உண்டு. ஓகே. ஸோ அந்த பாதையை அவங்க நோக்கி போகலாம். இது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழியாக அமையும். சரி, அடுத்த நேயர் சிவாஜி திருப்பத்தூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. சார் என் பையன் வந்து 352 மார்க் எடுத்துருக்காங்க சார், சிபிஎஸ்சி. அவன் பிஇ இன்ஜினியரிங் படிக்கலாங்க சார், அது எப்படி சார் போடலாமா சார், அது இது பண்ணாங்களா? சிபிஎஸ்சியில் படிச்சிருக்காரா? ஆமாம் சார். சரி, கட் ஆஃப் கட் ஆஃப் அது என்ன எவ்வளோன்னு தெரியல சார், எனக்கு அது போட தெரியல சார். எங்களுக்கு 352 சார் மார்க்கு. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆர்வங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார், இன்ஜினியரிங் ஆர்வங்க சார். சரிங்க, நான் பதில் சொல்கிறேன், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இப்போ அவருக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணுன்ற மாதிரி ஆர்வம் இருக்குது. எந்த பிரிவுகள் இன்ஜினியரிங் படித்தா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த கோர் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் வந்து வேறு விதமான ஆர்வம் இருக்கும். ஒரு என்வாயர்மெண்டல் சயின்சஸ் படிக்கலாம், ஒரு நானோ டெக்னாலஜி படிக்கலாம், இல்லை வேறு ஒரு பிரிவை தேர்ந்து பயோடெக்னாலஜி படிக்கலாம், ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் முதுகலை பட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் விட்டு படிக்கிறது நல்லதாக அமையும். ஒருவேளை ஒரு என்வாயர்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறதுனா, எம்டெக் என்வாயர்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறதுனா பிடெக் சிவிலோ பிடெக் கெமிக்கலோ படிச்சுட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் கூடுதலாக வரும். பட் வெறும் பிடெக் என்வாயர்மெண்டல் சயின்சஸ் படிக்கும்போது அப்படி அமையறதில்லை. ஜாப் மார்க்கெட்டில் பார்க்கும்போது அப்படி தான் நிலவரம் இருக்குது. இல்லை ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அப்புறமும் எம்டெக் என்வாயர்மெண்டல் சயின்சஸ் வரலாம். நானோ டெக்னாலஜி கூட ஒரு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி பாட்னி, மெடிசன், இல்லை வெக்னரி சயின்ஸ், ஃபார்மசி இப்படி படிச்சுட்டு அப்புறம் எம்டெக் இல்லை பிஹெச்டி நானோ டெக்னாலஜிக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும். ஃபுட் டெக்னாலஜி கூட ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், அதாவது ப்ரீ ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அப்புறம் ஃபுட் டெக்னாலஜின்றது போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, அப்படி ஒரு பிரிவை நோக்கி வரலாம். டைரெக்டாகவும் பிடெக் போகலாம், ஆனால் அதோட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பயோடெக்னாலஜி இது எல்லாமே அப்படி தேர்ந்தெடுக்கிறது நல்ல ஒரு விஷயமாக அமையும். ஸோ உங்கள் சன் வந்து சிபிஎஸ்சியில் முடிச்சிருக்காரு, அவருக்கு எந்த பிரிவு பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக போயிட்டாங்கன்னா ஜாப் மார்க்கெட்டில் போகும்போது கேள்வி வரும், ஏன் மெரைன் படிச்சுட்டு வரீங்க, ஏன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வரீங்க, ஏன் ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு வரீங்கன்ற மாதிரி கேள்விகள் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரி, அடுத்த நேயர் சென்னையிலேருந்து பிரசன்னகுமார். வணக்கம், கேள்வி கேளு. சார் சார் வணக்கம் சார். நான் 12th 578 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். சரி, நான் வந்து இப்போ ஃபியூச்சரில் பிகாம்க்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்கும், பிகாம் பண்ணிக்கிட்டே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாம்? சரி, ஸோ முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் பிரசன்னா. நல்ல அருமையான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. 600க்கு 578 அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ மேற்கொண்டு நீங்கள் பிகாம் படிக்கணுன்ற மாதிரி ஆர்வம் தெரியப்படுத்துகிறீங்க. நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு அரசு வேலை அமையுமானா அமையும். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நனவில் வச்சிங்க, பிகாமில் வந்து இன்றைக்கி நிறைய பிரிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலை தேர்ந்தெடுத்திங்கன்னா தான் அரசு வேலைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் அமையும். மேற்கொண்டு நீங்கள் ஒரு உதவி பேராசிரியர் ஆகணுன்னா பிகாம் ஜென்ரல் முடிச்சுட்டு எம்காம் நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா தான் வரும். இது இல்லாமல் வேறு நிறையா இருக்குது. கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு, கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்குது, டாக்ஸேஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடலாம். பிகாம் ஜென்ரல் படிக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அரசு வேலை. நீங்கள் குறிப்பாக கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அரசு வேலை வரணுன்ற பட்சத்தில் ஒரு உதவி பேராசிரியர் ஆகணும், ஒரு கல்லூரியில் போய் சேரணும், அரசாங்கத்தில் சேரணும் அப்படின்னம்னா பிகாம் ஜென்ரல் படிக்கிறது தான் உகந்ததாக இருக்கும். நன்றி. அடுத்த நேயர் சிலம்பரசி திருவாரூர்லேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் சார். ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். நான் திருவாரூர் மாவட்டம். என் பேர் சிலம்பரசி சார். சொல்லுங்க. என் பையன் பேர் பிரதீப். தொடர்ந்து பேசுங்கம்மா. 10th படிச்சிருக்கேன் சார். 10th படிச்சுட்டு இப்போ டிப்ளமோ பாலிடெக்னிக் சேர்த்துட்ருக்கேன் சார். ட்ரிபிள் சேர்த்துருக்கேன். சரி, அது நல்ல வேல்யூ இருக்குமா சார் அதுக்கு? சிவில் ட்ரிபிள் ஓகே. ஆமாம் சார். ஸோ அவங்க சன்னுடைய எதிர்காலம் எப்படி அமையுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முன்பு ஒரு நேயருக்கு சொன்ன மாதிரியே நம்ம பதில் சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. டிப்ளமோ ஹோல்டர்ஸு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. வேலை கிடைக்கும் பட்சத்தில் முதல் இதாக வேலையை நீங்கள் போய் சேர்றது நல்ல ஒரு விஷயமா அமையும். மேற்கொண்டு இன்ஜினியரிங் ஒருவேளை பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும், இல்லை எலக்ட்ரிக்கல் படிக்கணும் அப்படின்னோம்னா அது பகுதி நேர படிப்பாக படிக்கலாம். மாலையில் இருக்குது கல்லூரிகளில், அங்கே நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். அஞ்சல் வழியாக படிக்கணும்னா நான் முன்பு சொன்ன மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. கல்கட்டாவில் இருக்கக்கூடிய அசோசியேட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அங்கேயும் ஃபீஸ் ரொம்ப கம்மி. இல்லை மும்பையில் இருக்கக்கூடிய கிராஜுவேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட், அங்கே படினாலும் ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். ஸோ அது வந்து அஞ்சல் வழியாக படிக்கிறது வேலைக்கு வந்து தடை இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு போகலாம். பகுதி நேரத்தில் பண்ணும்போது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கூட பண்ணலாம். முழு நேரமாக கூட பிடெக் சேர்ந்து படிக்கிறதுனா 3 ஆண்டு காலத்தில் படிக்கலாம். சீக்கிரம் உங்களுக்கு வேலை அமைஞ்சிடணும் டிப்ளமோ படித்த கையோட அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். சரி, நன்றி. அடுத்த நேயர் சுப்புலட்சுமி கரூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. சுப்புலட்சுமி பேசுகிறேங்க சார். என் பையன் பேர் சந்தோஷங்க சார். +2 முடிச்சுட்டு 93 மார்க் எடுத்திருக்காங்க சார். +2ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து. சரி, இப்போ காலேஜுங்க சார் பயோமெடிக்கல் இன்ஜினியர் எடுக்கலாங்கிறாங்க சார். அது கொஞ்சம் வேல்யூவாங்க சார். சரி. ஸோ அதாவது இவங்க வந்து +2 முடிச்சிருக்காங்க, 393 என்னமோ சொன்னாங்க. சொல்லி இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சேரலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குங்க. ஸோ முன்பு சொன்ன மாதிரி கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெக்கானிக்கல் படிச்சிட்டோம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போக முடியும், எலக்ட்ரிக்கல் படிச்சிட்டோம் போக முடியும், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிட்டோம் போக முடியும். பட் இந்த ஃபீல்டு படிக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம சிலபஸ் அப்டேட் பண்ணால் கூட அது பண்ண முடியறதில்லை. ஏன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு ஃபீல்டாக தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தர மாட்டாங்க. எல்லாமே ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு தான் ரன் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும்போது. ஸோ அந்த கம்பெனிஸ்லலாம் வந்து அவங்க ட்ரைனிங் அவங்க இதை தான் ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அது முதுகலை பட்டத்தில் ஒரு கேட் பரீட்சை எழுதி நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கி வெள்ளூரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு 2 விதமான பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. எம்எஸ்ஸும் இருக்குது, எம்டெக் இருக்குது. ஒன்று ஐஐடியோட சேர்ந்து நடத்துறது, இன்னொன்று சித்ரா திருவனந்தபுரத்தோடு சேர்ந்து நடத்துறது. ரெண்டுமே ரொம்ப தலை சிறந்த கோர்ஸ், அங்கேயும் சேர்ந்து படிக்கலாம். ஆனால் அதுக்கு கேட் பரீட்சை அவசியம். சரி, அடுத்த நேயர் சிவகாசிலேருந்து மாரிமுத்து. வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். சார் என் பேர் மாரிமுத்துங்க சார். ம், என்னோட பையன் +2 ஃபர்ஸ்ட் குரூப்ல 320 மார்க் வாங்கியிருக்காரு சார். சரி. நாங்கள் வந்து நடத்துகிற குடும்பம், நானும் வீட்டுக்காரமாக படிக்கிறோம் சார். என் பையன் இதுவரை படித்ததே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இதை வந்து நாங்கள் போலீஸ் அகாடமி இந்த மாதிரி சேர்த்து விடலாமா, ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு போகலாமா சார்? சரி, அதாவது நீங்கள் இப்போ போலீஸ் அந்த மாதிரி சேர்க்கலாமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி சரி சரி. முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது முதல் தலைமுறை மாதிரி தெரியுது. ஸோ நல்லா படிக்க வச்சுருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இவங்க போலீஸ் அந்த மாதிரி இதுக்கு போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்க.
இன்னும் 18 வயசு நிரம்பி இருக்காது. 18 வயசுன்றது அவசியம். போலீஸ்க்கு எடுக்கும்போது ஒரு மினிமம் ஹைட் இருக்குதான்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஹைட் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் ஆச்சும் இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுவும் இருக்கணும். 100 மீட்டர் இவ்வளோ செகண்ட்ஸில் 12 செகண்ட்ஸில் ஓடணுன்றது எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படி அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குதான்றது பார்த்துக்கணும். இது வந்து சில ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். சிலது வந்து நமக்கு ஏற்கனவே அமைஞ்சிருக்க மசில் டிஷ்யூஸை பொறுத்து தான். அதை டெவலப் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ட்விச் மசிலா ஸ்லோ ட்விச் மசிலான்றதை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் போலீஸை நோக்கி நீங்கள் போகலாம். போலீஸு, மிலிட்ரி, பேராமிலிட்ரி இந்த மாதிரி துறைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். டிகிரி படிச்சுட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை அமையும். டிகிரி படிச்சுட்டு போகும்போது அடுத்தடுத்து ஒரு வேளை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் சேரும்போதே அவங்க ஒரு டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மேற்கொண்டு அவங்க ரிட்டையர் ஆகும்போது கன்ஃபர்ட் ஐபிஎஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு டிகிரி படிக்கிறது நல்ல ஒரு விஷயமா அமையும். நடுவில் வேலை கிடைக்குது. டிகிரி சேர்ந்த பிறகு 18 வயசு நிறைவு ஆன பிறகு வேலை கிடைக்குதுன்னா தாராளமாக போயிடலாம். நம்ம அஞ்சல் வழியாக டிகிரி கூட படிச்சுக்கலாம். அடுத்த நேயர் சென்னையிலேருந்து பிரபாகரன். வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். சார் என்னுடைய மகன் மோகித் அவர் பேர். அவர் வந்து +2ல வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு, பாஸ் பண்ணியிருக்காரு. சரி. அவர் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி என்ற கோர்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. அது படித்தா வந்து என்ன ஸ்கோப் இருக்கு சார்? அதனால சரி, எங்கே வேலை கிடைக்கும், எப்படி? ஓகே. ஸோ நல்ல ஒரு கேள்வி. நம்ம முன்பு இதை கொஞ்சம் லேசாக டச் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அவர் சைபர் செக்யூரிட்டியில் பெரிய நிபுணராக வரணும்னா இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸோட மேத்ஸு இந்த மாதிரி பிரிவுகள் படிக்கிறது தான் நல்ல விதமாக அமையும். பட் ஓகே, அவங்க அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருப்பாங்களா அவங்க சன் அப்படின்றது தெரியல. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த பிறகு சைபர் செக்யூரிட்டியில் அவர் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது நல்ல விதமாக அமையும். இப்போவே சைபர் செக்யூரிட்டியில் அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்புகள் அவ்வளோவா அமையாதுங்க. ஸோ மனசில் வச்சுக்கிட்டோம். இதை தாண்டி அவருக்கு ஆர்வம் இருக்குது, உலகம் பூரா போய் அவருக்கு பண்ணணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா வேறு நாடுகளில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ மேற்கொண்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் அவர் போய் படிக்கிறதுக்கு தயாராக இருந்தாருன்னா அப்படிப்பட்ட ஒரு யுக்தியை அவர் கையாளலாம். நேயர் அரியலூர்லேருந்து துரைராஜ். வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம். சொல்லுங்க. இந்த வருஷம் பொண்ணு +2 ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருக்காங்க சார். சரி. ஹலோ, அவங்க வந்து லோக்கோ பைலட்டாக போகிறாங்க. +2 முடிச்சு ஐடி முடிக்கிறப்ப எந்த மாதிரி தரமாக நம்ம பார்த்து போகலாம், அப்படி ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி. லோக்கோ பைலட்டாக போகிறது +1 சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து +2 இப்போ +1 முடிச்சுட்டு +2 வந்திருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். அவங்களுக்கு வந்து லோக்கோ பைலட் ஆனுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. தாராளமாக பண்ணலாம். பட் ஒரு சில விஷயங்கள் அவங்க புரிஞ்சிக்கலாம். இப்போ அமெரிக்காலலாம் வந்து கார் ஓட்டுறது வந்து டிரைவர்ஸ் கிடையாது, எல்லாம் ஆட்டோ பைலட்டு. அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி ஆயிடுச்சு. சென்னையிலையுமே இப்போ ட்ரையலில் இருக்குது மெட்ரோ ஓட்டுறதெல்லாம். ஸோ இன்னொரு 5 ஆண்டு காலம் கழித்து அது இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் அந்த பாதையை நோக்கி போகணுமான்றது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும், தவிர்க்கலாம். ஓகே. ஸோ சேர்ந்துட்டு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அந்த வேலை இல்லைன்னு போது அப்போவே யாரும் சொல்லியே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் ராணிப்பேட்டையிலேருந்து ரேகா. வணக்கம், கேள்வி கேளு. சரி, அடுத்த நேயர் பெரியசாமி தூத்துக்குடியிலிருந்து. வணக்கம், கேள்வி கேளு. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம் சார். சார், என் பையன் 10th படிச்சிருக்கான். சரி. 10th படிச்சிருக்கான், 256 மார்க் சார். இல்லை, டிவி பார்க்க வேண்டாம், டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு டிவி கம்மி பண்ணு. அவனுக்கு வந்து மெக்கானிக்கல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. சரிங்க சார். மெக்கானிக்கல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் எடுத்து படிக்கிறதுக்காக கேட்டிருந்தோம். சரி. ஆனா அவங்க வந்து மெக்கானிக்கல் கொடுக்காம டிபிள்இ கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்கல் டிபிள்இ கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் அவனுக்கு சரியா இருக்குமா? சரி. எந்த பாலிடெக்னிக்குங்க? நம்ம தூத்துக்குடியில இருக்க அரசு பாலிடெக்னிக். சரி. மெக்கானிக்கலுக்கு என்ன சொல்றாங்க, ஏன் தர முடியலன்றாங்க? தெரியலைங்க சார், அவங்க கொடுக்கல. அவனுக்கு வந்து அந்த வண்டி இதெல்லாம் ஆர்வங்கிறதாங்க. அது கேட்டோம், அது கொடுக்காம அவங்க மெக்கானிக்கல் ட்ரிபிள்இன்னு போட்டு இருக்காங்க. சரி சரி சரி, ரொம்ப கவலையோடு அழைச்சிருக்கீங்க. ஸோ மெக்கானிக்கல் படிக்கலாம். ட்ரிபிள்இ வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று தான். அதில் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் நல்லா படித்து வர முடியும். பட் மெக்கானிக்கல் ஓரளவுக்கு நிறைய பேர்னால புரிஞ்சிக்க முடியும். ஸோ மெக்கானிக்கலுக்கு நீங்கள் வேறு சில கல்லூரிகள்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரிபிள்இக்கு கட் ஆஃப் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதை கொடுத்துட்டு இது கொடுக்க மாட்டேன்றாங்க, ஏன்னு தெரியல.
ஸோ நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணி பாருங்கள், மெக்கானிக்கல் தான் வேணும்னு கேட்டு பாருங்கள். கிடைக்காத பட்சத்தில் வேறு கல்லூரி கூட சேரலாம், சேர்ந்து படிக்கலாம். இல்லை +1 +2 படிச்சுட்டு டைரெக்டாக பிஇ மெக்கானிக்கல் போயிடலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் சுரேஷ்குமார் சென்னையிலேருந்து. வணக்கம், கேள்வி. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து அதுக்கு வேல்யூ எதுக்குங்க? எதுக்கு? எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க. ஆடிபிளா இல்லை. எலக்ட்ரானிக். சரி, அடுத்த நேயர். அதாவது அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மீடியா சயின்ஸ்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 5 ஆண்டு காலம் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இருக்குது. +2 முடிச்சுட்டு போகிறது, அதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. பப்ளிஷிங் இதிலெல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. 5 ஆண்டு காலன்றது வந்து ரொம்ப குறுகிய காலம் கிடையாதுங்க. படித்து முடிச்சு வரும்போது செயற்கை நுண்ணறிவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்ன எதுன்னு சொல்ல முடியாது. பட் முன்பு ஒரு நேருக்கு சொன்ன மாதிரி உங்கள் களம் வந்து தமிழகமாக இல்லை நீங்கள் உலகம் பூரா இறங்கி களமாட போகிறீங்களான்றதை பொறுத்து தான் இப்படிப்பட்ட பிரிவுகளெல்லாம் நம்ம யோசிக்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் தயார்னா தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட கோர்ஸ் தேர்ந்தெடுத்து ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணும் பட்சத்தில் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். எந்த ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாது. சரி, நன்றி. அடுத்த நேயர் ராணிப்பேட்டையிலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வியை கேளுங்க. அண்ணாமலை இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். மகள் வந்து 12 பாஸ் பண்ணியிருக்காங்க. 400 மார்க்கு. சி குரூப் என்ன படிக்கலாம்? பி குரூப்பா? சி குரூப். ஓகே. அதாவது காமர்ஸ் படிச்சிருக்காரு, ஒரு 400 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு 600க்கு. மேற்கொண்டு என்ன படிக்கலான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அவர் சயின்ஸை தவிர மிச்ச எல்லா பிரிவுகளுக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை சட்டம் சேர்ந்து படிக்கணும்னு யோசித்தாருன்னா பிகாம் எல்எல்பி இருக்குது, பிஏ எல்எல்பி சேர்ந்து படிக்க முடியும். பிபிஏ எல்எல்பி இருக்குது, அதுவும் சேர்ந்து படிக்க முடியும். அப்படி இல்லை பிஏ சோஷியல் ஒர்க் இப்படி பண்ணோன்னா அவர் சேர்ந்து படிக்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி சி குரூப் எடுத்து படித்தாங்கன்னா பிகாம் போவாங்க, பிபிஏ போவாங்க, பேச்சுலர் ஆஃப் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் போவாங்க, பிசிஎஸ், அப்படிப்பட்ட கோர்சஸும் போகலாம். இதை தாண்டி வேறு சில கோர்சஸும் இருக்குது. ஒருவேளை அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், அப்படிப்பட்ட பிரிவுகளும் அவர் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படிப்பட்ட கோர்சஸும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஒரு வேளை மெடிக்கல் ஃபீல்டுக்கு போனோன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ்னு ஒரு பிரிவு இருக்குது. ஸோ அதில் டிப்ளமோ இருக்குது, டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அந்த துறையில் ஆர்வம் இருக்கான்ட்டு. சரி, நன்றி. அடுத்த நேயர் சேலத்துலேருந்து ராஜேஷ். வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். சார்ட்டு பேசணும் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி எக்ஸாம் வந்து மெயின்ஸ் எழுதியிருக்கார் சார். அதில் வந்து 90% எடுத்திருக்கார் சார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து பதிவு பண்ணியிருக்கார் சார். ஓகே. அதில் வந்து அவருக்கு வந்து ஜோசா கவுன்சில் பதிவு பண்ணியிருக்காரு, 90% எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு வந்து அவர் சீட்டு என்ஐடியில் சேரணும்னா எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் இருந்தால் அவர் கோர்ஸ் ஏதாவது கிடைக்குமா சார்? இல்லை IIITயில் இந்த 90%க்கு IIITயில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்குமா சார்? சார் கொஞ்சம் அது விளக்கமாக சொல்லணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சார். சரி. அதாவது அவர் குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIC கோர்ஸ் கிடைக்குமா, என்ஐடியில் என்ன கோர்ஸ் கிடைக்குமா, என்னால் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியல. ஆனால் அதுக்கான எல்லா படிநிலையும் தாண்டி வந்துட்டார். அதுக்காக விண்ணப்பிச்சிட்டாரு, பரீட்சை எழுதிட்டாரு, பரீட்சையில் மதிப்பெண் வாங்கிட்டார். இப்போ அப்ளை மட்டும் தான் பண்ணி பார்க்கணும். நிற்கவே கூடாது, தவிர்க்கவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு தயங்கக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கில் வருதான்றது பாருங்கள். இங்கே எல்லாமே மார்க் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் 90% சொல்கிறீங்களா 90% சொல்கிறீங்களான்றது கொஞ்சம் இதாக இருக்குது. எப்படி இருக்கும் பட்சத்துலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணால் தான் அதுவும் கிடைக்கும், முயற்சி பண்ணலன்னா கிடைக்கவே கிடைக்காது. பட் இவ்வளோ நல்லா படிக்கிற பையன் வந்து ஒரு வேளை மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணோன்னு யோசித்தாங்கன்னா வேறு சில கல்லூரிகளில் கூட சேர்ந்து நல்லபடியாக பண்ண முடியும். அப்படி இல்லை ஒரு ஆண்டு காலம் பிரேக் இயர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஹையர் ரேங்க் வாங்கணும்னு யோசித்தாலும் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பும் உண்டு. சரி, நன்றி. அடுத்த நேயர் குருமூர்த்தி. வணக்கம், கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க. உங்கள் கேள்வியை கேளு. இல்லை டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூமை மியூட் பண்ணுங்கள், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க.
சரி, அடுத்த நேயர் யமுனா விருத்தாச்சலத்துலேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. சார் இப்போ என்ன குரூப் எடுத்தா ஸ்கோப் இருக்கும் சார், ஜாப் கேரண்டி கிடைக்கும்? என்ன கோர்ஸுங்க? எந்த கோர்ஸ் எடுக்கலாம் சார்? இன்ஜினியரிங் சைடு எடுக்கலாமா இல்லை மெடிக்கல் சைடு எடுக்கலாமா? இல்லை, டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசுங்க, கேட்கல, எக்கோ தான் வருது. நேரில் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்னொரு நேரோடைய நேரத்தை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நேரத்தை வீணடிக்க வேண்டாம். டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. அதான் சார் டவுட். அதான் சரி, அடுத்த நேயர் அவிஷ் சென்னையிலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. ஆமாம் சார், அது வடபழனி சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இசி பற்றி பேசுறதுக்காக பண்ணுறேன். டேட்டா சயின்ஸு எஸ்ஆர்எம்ல எடுத்தால் நான் கொஞ்சம் சென்னையில் இருக்கிறதுனால பக்கமாக இருக்கிறது ராமபுரம் எஸ்ஆர்எம், அதை பற்றி டீட்டெயில் கேட்கறதுக்காக இருக்கணும். நமக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயில கொஞ்சம் தெரியறது மாதிரி கொஞ்சம் விளக்கமாக ஐயாட்ட கேட்கலாம். சில தகவலும் எனக்கும் தேவைப்படுதுங்க. எப்படி அந்த பிரிவில் ஆர்வம் வந்துச்சு? ஏதாச்சும் சயின்ஸில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரா? இல்லை, ஆமாம் சார், பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்காருங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? +2 தானே சார், பேசிக் ஃபண்டமெண்டல் தான் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு தெரியாது நமக்கு. பையன் தான், அதுக்காக பண்ணுறேன். ஓ சரி. இப்போது முன்பு ஒரு நேருக்கு சொன்ன மாதிரி கூட பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ்ன்றது மெக்கானிக்கல் மாதிரி பார்த்தோன்னா புரிகிற ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஒரு ஆழமான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நிச்சயமாக உதவும். இல்லாத பட்சத்தில் படிக்க முடியும்னா படிக்க முடியும், எல்லாமே சாத்தியம்தான், முடியாது கிடையாது. பட் நுழைம்போது இதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஆர்வம் இருந்து அவங்க ஏதாவது எலக்ட்ரானிக்ஸில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஒரு ஆர்வம் இருக்குது, வீட்டில் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் ஆர்வம் இருக்குன்னா நமக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. பட் அதை தாண்டி படிக்கணும் அப்படின்னோம்னா படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா ஃபீல்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் துறையிலேயே பெரிய வல்லுநராக வந்தால் மேற்கொண்டு அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இப்போவே அந்த ஆர்வம் இருந்துருந்தால் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சரி, நன்றி. அடுத்த நேயர் மெஸ்லின் திருவண்ணாமலையிலிருந்து. வணக்கம், கேள்வி கேளு. சார், எங்கள் தம்பி மோட்டார் மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹையர் கோர்ஸ் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் அதிகமாக ஜாப் கிடைக்கும்? டிப்ளமோ முடிச்சிருக்காருங்களா? டிப்ளமோவா? ஐடிஐ. ஐடிஐ, ஓகே. ஐடிஐ படிச்சிருக்காரு. மேற்கொண்டு அவர் டிப்ளமோ படிக்கட்டும், டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கட்டும். அதுக்கப்புறமா மேற்கொண்டு படிக்கணுன்னா இது இன்ஜினியரிங்கும் சேர்ந்து படிக்கட்டும். இப்போ ஐடிஐ அவர் சேர்ந்தது 10th முடிச்சுட்டு சேர்ந்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் டிப்ளமோ சேர்ந்து படிக்கட்டும். டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட சேர்ந்து படிக்க முடியும். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கும், அதையும் தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். 3ல் ஏதாவது ஒன்று அவர் தேர்ந்தெடுத்து படிக்கட்டும். படிச்சுட்டு மேற்கொண்டு தொடர்ந்து படிக்கணுமான்றது அடுத்த கட்டத்தில் நம்ம பார்ப்போம். சரி, நன்றி சார். இப்போ நம்ம டிப்ளமோ பற்றி பேசணும், ஆனால் நிறையா இன்ஜினியரிங் பற்றியும் கால்ஸ் வந்துச்சு, மற்ற படிப்புகள் பற்றியும் கேட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக டிப்ளமோ போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? ஏன்னா வெளிநாட்டிலலாம் ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஃபீஸ் கம்மின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் பெருசாக அந்த பக்கம் மாணவர்கள் போக மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால் என்ன? அதாவது ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருந்தது உண்மை. இன்றைக்கி அதே அளவுக்கு இல்லை அதோட அதிகமாக தேவைக்கு அதிகமான இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குதுன்னு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இது படிக்க வாய்ப்பு இருக்கும்போது இது எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் டிப்ளமோக்கான வேலை கூட நான் செய்கிறேன், ஆனால் இப்போ எதுக்கும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்கட்டும், டிகிரி இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், நான் அது எனக்கு உதவும். இப்போ நான் நுழைவில் ஒரு டிப்ளமோக்கான வேலையில் சேர்ந்துட்டா கூட படிப்படியாக நான் போயிட முடியும். ஓகே. அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்ஜினியரிங்க்கு வராங்க. இது வளர்ந்து வர சமுதாயத்துடைய ஒரு அறிகுறி, நம்ம அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வரப்போகிற நாட்கள் அப்படி வந்துட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ்னு கலைக்கல்லூரிகளில் ஆஃபர் பண்ணாங்க, இன்றைக்கும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி போகிற ஒரு பிரிவாக இருக்குது. அந்த பிரிவு இன்ஜினியர்ஸ்க்கான ஈக்குவலாக வர முடியாது. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படி பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அந்த துறையை தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது.
பட் மிச்சப்படி மெக்கானிக்கல் இதெல்லாம் டிப்ளமோ பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி போகிறவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம +1 +2 படித்தோம்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டிப்ளமோ எடுத்துட்டானா ஒரு வேளை சட்டத்துக்கு போனோன்னா அப்புறம் ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா போக முடியாது சட்டப்படி போனோன்னா. ஆனால் +1 +2 படித்து முடிக்கும் போது இன்ஜினியரிங்க்கு ஆர்வம் குறைஞ்சி ஒருவேளை அவங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு நினச்சா போகலாம். இல்லை ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சட்டம் படிக்கணும்னா படிக்கலாம். இல்லை பேச்சுலர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு நினச்சாங்கனாலும் படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் +1 +2 சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணும்போது அவங்க வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறாங்க. பட் டிப்ளமோக்கு போனாங்கன்னா வாய்ப்புகள் பல கதவுகள் மூடப்பட்டு போயிடுது. அதனால தான் யோசிக்கிறாங்க. ஓகே. இல்லை அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்குமா இந்த படிப்புகள்? ரொம்ப வித்தியாசம் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு +1 +2 படிக்கிற மாதிரி தான் வரும். பட் உங்கள் கேள்வி கொஞ்சம் யோசித்து பார்க்க வைக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க டிப்ளமோ போகலாமான்றது அது மட்டும் ஒரு காரணமாக இருக்க முடியாது. டிப்ளமோ படிப்பும் கொஞ்சம் கடினமான படிப்பு தான். ஓகே. படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும், அதுதான் ஒரு மெயின் க்ரைட்டீரியாவாக இருக்கணுமே ஒழிய. ஏன்னா டிப்ளமோ சூஸ் பண்ணி இன்ஜினியரிங் அவங்க பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவங்க எந்த ஒரு தவறும் பண்ணல, மேற்கொண்டு இன்ஜினியரிங் படித்தாலும் அதே 6 ஆண்டு காலத்தில் முடிச்சிருவாங்க. இந்த ரூட் எடுத்தாலும் அதே 6 ஆண்டு காலத்தில் முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி அவங்க ஆனால் படிக்க முடியணும், அதுதான் ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.